குட் மார்னிங் எல்லாருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே, என்னோடய நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க, இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். கதை புரியாமல் நடுவில் பார்த்துட்டு ஒரு சில கதை புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ப்ளீஸ் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் பிடிக்கவும் கூட. ஏன்னா திடீர்னு வந்து பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கதை அவ்வளோ சீக்கிரத்தில் கனெக்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கதை நல்லாவே புரியும், எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் 2 விதமாக தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஒன்று வந்து சிட்டி லைஃப்பில் ஒன்று நடக்கிறது, இன்னொன்று வில்லேஜ் லைஃப்பில் நடக்கிறது. ரெண்டுமே வந்து கான்ட்ராக்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா இது வந்து என்னடா ஸ்டோரி இப்படி போகுது, இதில் பாதி அங்கே நடக்கிற மாதிரி இருக்குது, இங்கே நடக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க சிட்டி லைஃப்பில் வந்து இருக்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து அவங்களோட ஊரில் இருப்பாங்க, சொந்த ஊர்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க சென்னையில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களோட லைஃப்பில் எப்படி நடக்கும், அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். அவங்களோட வீட்லேயும் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அவங்க ஊரில் இருக்கிறதுக்கு லைஃப்க்கும் சிட்டி லைஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு கதை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ கதைக்குள்ளே போகலாம். என்னடி ரோஷன், நேற்று பீச்சில் செம்ம ரொமான்ஸ் பண்ண இருக்கு அண்ணாவோட. தினேஷ் அண்ணாக்கும் உனக்கும் என்ன நடக்குது? 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் பெரியம்மாவும் வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் வந்தோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க பேச்ச. என்ன விஷயம்? என்ன? எனக்கு ஒன்றும் சரியாக படலை. பார்த்துக்க. நிறுத்தடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி. ஜஸ்ட் என்ன, அவரும் நானும் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன கலாய்க்கிற மாதிரி பேசினார், நானும் அவரை திருப்பி கலாய்க்கிற மாதிரி பேசினேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பேசலை. அங்கே ஒன்றும் நடக்கவும் இல்லை. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, சரின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாயிட்டார், நானும் அமைதியாயிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சரியா? அப்படி இருந்தால் உன்ன மாதிரிலாம் நான் மறைச்செல்லாம் வைக்க மாட்டேன், நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்படி இருந்தா அப்படியா? நான் என்னத்தை மறைச்சேன்? நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் எதையும் மறைக்கலப்பா. நானும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு தானே இருக்கேன். ஐயோ அப்படியா? மேடம், ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மிஸ்டர் ராஜாவும் ராமும் ஒன்று தான் சொல்லி தெரிஞ்சது எப்போ உங்களுக்கு? என்ன, ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் சொன்னது எப்போ? முந்தா நேற்று உங்ககிட்ட சொன்னேன். அப்போ 1 வீக்காக மறைச்சிட்டு தான் இருந்திருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே நீ மறைச்ச. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவருடி அப்படி இப்படின்னு எனக்கு நேம் மட்டும்தாண்டி தெரியும், அப்படி இப்படின்னு எப்படி புலம்பிட்டு இருந்தேன். ஆனால் அவர் தான் நம்ம டிஎல்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போது நீ என்கிட்ட மறைச்சி தானே இருக்க, அவ்வளோதான்டி. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. இங்கே பாரு. சொல்லுங்க ராஜா, சீக்கிரமாகவே ஆஃபீஸ் வந்துட்டீங்க போல். குட் மார்னிங். அப்புறம் இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் நாங்கள் ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். நியூவாக வந்து ப்ராஜெக்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணால் தான் நாங்கள் நெக்ஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட்ஸில் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, அதனால தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். சொல்லுங்கள் ராஜா. ஓகே ரோஸ்லின், ஒர்க் ரிலேட்டடாக இல்லை, நான் திவ்யா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ ஓகே ராஜா. திவ்யா, நான் கேன்டீனில் வெயிட் பண்ணுறேன், நீ பேசிட்டு வா. திவ்யா, ஐம் சாரி. அன்றைக்கி நான் அவ்வளோ கோவப்பட்டது உங்கள் அண்ணா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிடு. நான் அது வேணும்னு பண்ணலை. அந்த டைமில் யாரோ உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சி பயத்தில் ஒரு கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே நான் உனக்காக தானே வந்தேன், ஆனால் இவளே நம்மளை புரிஞ்சுக்காம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாளேன்னு சொல்லி ஓ மேலேயும் கோபத்தில் கத்திட்டேன். நான் ஒரு முட்டாள்தனமாக அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பேசிட்டேன். பட் அது என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் இல்லை. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு, அதனால தான் நான் 2 நாளாக கால் பண்ணும்போது கூட நீ எடுக்கலை.
எப்போ ஆஃபீஸ்க்கு நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நீயும் ரோஸ்லினும் நின்று பார்த்து பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ உன் கூட பேசாமல் இருக்காத. என்னை மன்னிச்சிடு திவ்யா ப்ளீஸ். அது மட்டும் இல்லை, இதுக்கு காரணமும் உன் மேலே இருக்க காதல் தான். அன்னைக்கு நான் அவ்வளோ கோபப்பட்டதுக்கும் காரணம் ஒரு பொசசிவ்னஸ், அப்புறம் ஒரு என்னோட எனக்குன்னு இருக்கிறவங்க யாரோ தப்பாக நடந்துக்கிறாங்கங்கிற ஒரு கோபம், வெறி. அப்படி நினச்சி தான் நான் அவரை அடித்தேன். ஆனால் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அப்படி இல்லை அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு. இப்போ சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா என்னை நீ மன்னிச்சு ஏற்றுக்குவேன்னு நான் நம்புகிறேன். அப்படி என்னை நீ மன்னிச்சிட்டேன்னா இன்னைக்கு ஈவினிங் பீச்சுக்கும் நீ வரணும். நம்ம எப்பயும் மீட் பண்ணுற அந்த பீச்சில் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி எனக்கு உன் முகத்தை ஃபுல் டே நான் பார்த்துட்ருக்க கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இன்னைக்கு லீவ் போட்டு போக போகிறேன். நீ எப்போ அந்த பீச்சுக்கு வரியோ அப்போது நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்படி நீ வரல அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வரேன். ஒரு நிமிஷம், நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் என் மனசில் உள்ளதை சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் பீச்சில் காத்துட்ருக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. அதே மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் லவ் அந்த லெவலுக்கெலாம் நான் என்ன யோசிக்கலை, எனக்கு தெரியவும் இல்லை. இப்போது என்ன நீங்கள் என்னை மீட் பண்ணி என்ன ஒரு வாரம் இருக்குமா அதிகபட்சமா? நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் ஏன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட இருக்குது. ஆனால் அதுக்காக லவ் பண்ணுறனான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. அதனால் இப்போதைக்கு இதை பற்றிலாம் எதுவும் பேச வேணாம். நீங்கள் என்னை மன்னிச்சிடுன்னு கேட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இதை இப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் என்னால் இப்போ உடனே எல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியாது. எனக்கு உங்களை பிடிக்கும், அது ஃப்ரெண்டாக பிடிக்கும். ஒரு நல்ல மனுஷனாக எனக்கு ஹெல்ப் பண்ண விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் லவ் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு கூட எனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஈவினிங் பீச்சுக்கெலாம் வரமாட்டேன். நான் இப்போவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்காக தேவையில்லாமல் வெயிட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மற்றபடி வேறு எந்த எண்ணமும் என் மனசில் இல்லை. உனக்கு வேணா பல பேரை நீ பார்த்துருப்ப. காதலிக்கிற பொண்ணை ஃப்ரெண்டாக பழகுறான்னு சொல்லிட்டு கூட தடவிட்டு சுற்றுற பையன் நான் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். உனக்கே என்னை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு. ஆனால் பிடிக்கும், ஆனால் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிற. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னால் உன்னை ஃப்ரெண்டாலாம் பார்க்க முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லவ் வேற. அந்த மாதிரி கேவலமாக சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க தெரிகிற பையன் நான் கிடையாது. லவ் பண்ணால் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியாது. நான் பீச்சில் வெயிட் பண்ணுறேன். நீ வரதும் வராமல் இருக்கிறதும் அது உன்னோட விருப்பம், அதில் நான் தலையிடல. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது, உன்னை ஃப்ரெண்டாகவும் பார்க்க முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? நான் வரேன். என்னடியாச்சு? ராஜா ரொம்ப கோவமாக போயிட்டுருக்காரு. என்னாச்சு, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா? இல்லடி, ராஜா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. என்னடி சொல்கிற? ப்ரப்போஸ் பண்ணாரா? என்ன சொல்கிற? நீ என்ன சொன்ன அதுக்கு? நான் எனக்கு என்ன மனசில் தோணுச்சு அதை சொன்னேன். அதான் என்ன சொன்ன? நீ ஓகே சொல்லிட்டியா? இல்லடி, எனக்கு நார்மலாக அவரை பிடிச்சிருக்கு, ஆனால் லவ்வெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவர் கோவமாக போகிறாரு.
ஈவினிங் நான் பீச்சில் வெயிட் பண்ணுவேன், நீ வந்தீன்னா நீனும் என்னை லவ் பண்ணுறேன்னா எடுத்துக்குவேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நான் வரமாட்டேன். எனக்கு வந்து உங்களை பிடிக்கும், ஆனால் ஃப்ரெண்ட்லியாக தான் பிடிக்கும். அந்த லெவலுக்குலாம் நான் யோசிக்கல, லவ்லாம் பெரிய விஷயம், எனக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா? அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வேணால் இருக்கலாம், இப்போதைக்கு அந்த மாதிரி தாட் எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர், இந்த ஃப்ரெண்டால் என்னால் பார்க்க முடியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ வரதும் வராமல் இருக்கிறதும் அது உன் விருப்பம், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை நான் லவராக மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீச்சில் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கும் பிடிக்கும், ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி என்னால் லவ்வரானால் அந்த லெவலுக்கு யோசிக்க முடியலடி. டக்குன்னு எப்படி அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்க முடியும்? நான் அவர் கூட பழகிய ஒரு வாரம் தான் இருக்கும். அவர் நல்லவர் தான், அந்த ஊரில் இருக்கும்போது திருடங்கிட்டலாம் இருந்து என்னை காப்பாற்றினார், இல்லைன்னா சொல்லல, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கேரக்டர் வைஸ் நல்லவராக இருந்தாலுமே எப்படி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு பிடிக்கும், ஆனால் அந்த மாதிரினா எப்படி யோசிக்கிறதுன்னு எனக்கு இப்போதைக்கு எதுவுமே எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியலடி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஒரு வேளை இப்போ சோனியோ இல்லை வேறு யாரோ ஒரு பொண்ணோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஓகேவா? இல்லை அவரை லவ் பண்ணால் உனக்கு ஓகேவா? அது எப்படிடி? அது எப்படி என்னால் அவர் சோனி கூட யார் கூடயாவது வச்சு என்னால் யோசிக்க முடியலை. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஓ அப்படியா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதா? அது உங்களோட பிரச்சனை இல்லையே, நீங்கள் தான் அவரை லவ்வே பண்ணலையே. அவரை யாரை லவ் பண்ணால் உனக்கு என்ன, இல்லை யாரை கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போவே கூட சோனியே ஆல்ரெடி நம்ம பாஸ் சக்திக்கும் இல்லை நம்ம டிஎல் ராஜாவுக்கும் ரூட் விட்டுட்டு தான் இருக்கா. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சோனியை லவ் பண்ணிடுவாங்க. மேபி அது ராஜாவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ தான் அவருக்கு ஓகேவே சொல்லலையே. ஒரு வேளை அவள் ஓகே சொல்லி அவள் லவ் பண்ணா, ஒரு வேளை இன்கேஸ் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் உன் கண்ணு முன்னாடியே லவ் பண்ணா உனக்கு ஓகேவா? எனக்கு எப்படி அது ஓகேவா இருக்கும்? நான்லாம் விட மாட்டேன். அவ கூட சாப்பிட்றதே எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது என்ன மீறி அவரை லவ் பண்ணிடுவார் அவளை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரெல்லாம் யாரும் லவ் பண்ணலை, லவ் பண்ணவும் மாட்டார். என்ன தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார். இப்போது நீ என்ன லூஸ் தன்மை பேசிகிட்டு இருக்க? அமைதியாக போ. அதை தான் நானும் சொல்கிறேன். அவர் அதையும் மீறி அவளை லவ் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? நீ தான் அவரை லவ்வே பண்ணலையேடி, அப்புறம் எதுக்கு நீ இப்போ கோபப்படுற? அப்போது உனக்கும் ஆசை இருக்குது, அவரை உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உன்னை தடுக்குது, உன்னால் சொல்ல முடியல, அதானே? சொல்லு. அது வந்து பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக லவ்ன்னு நான் வந்து எப்படி அதுக்குள்ளே என்னால் முடிவு பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்புறம் கோவப்படுறத பார்த்தா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து சொல்லுன்னு சொல்கிறாரு. என்னால் எப்படி ஈவினிங்குள்ளேயே நான் முடிவு பண்ண முடியும் ஏதாவது? அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பேசாமல் எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியாது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போவே எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும் போல இருக்குது. நான் போய் எங்கள் அம்மா கிட்ட நான் ஃபோனில் பேசிட்டு வரேன். எதுவாக இருந்தாலும் என்னால் தெளிவாக முடிவே எடுக்க முடியல இந்த விஷயத்தில். நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு போய் அவங்கக்கிட்ட நான் நிற்கும் போது அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் விரும்பலை. நான் அவங்கக்கிட்ட முதல்ல நான் பேசணும். நான் பேசிட்டு கொஞ்சம் தெளிவாயிடுவேன். லவ் பண்ணுறதுக்கு போய் வீட்டில் பர்மிஷன் கேட்குற ஒரே பொண்ணு நீயா தண்டி இருப்ப? நீ என்ன மென்டல் ஆடி? உங்கள் வீட்டில் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வீடு மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட் இல்லை தான். எனக்கு புரியுது, உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. பட் எல்லா பேரண்ட்ஸும் இந்த விஷயத்தில் மட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக பாரு, அவங்க உன்னைய வந்து அப்போஸ் பண்ண தான் செய்வாங்க, வேணான்னு தான் சொல்லுவாங்க.
உன் இஷ்டம். அதுக்கப்புறம் நீ பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதும். நீ ஃப்ரெண்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம், இல்லை வேணான்னு நான் சொல்லலை. ஏன்னா கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும் தான். பட் இந்த விஷயத்தில் எந்த அப்பா அம்மாவுமே ஓகேன்னு சொல்லவே மாட்டாங்க. நீ வேணா பேசிட்டு வா, அப்புறம் நம்ம பேசுவோம். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. என்னோடய அம்மா நிச்சயமாக என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துலேயும் அவங்க சொல்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீ சொல்கிற மாதிரி அவங்க என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்காம ஆப்போசிட்டாக பேச மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் முதல்ல அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன். ஃபோன் போயிட்டே இருக்கு, இன்னும் எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே. யார் ஃபோன் பண்ணிகிட்ருக்குறாங்க? அட, இந்த பாட்டு பூஜை பாட்டு ஓடிட்டு இருந்த சவுண்டில் கேட்கவே இல்லை. யாரும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. யாரோடது? அட, நம்ம பாப்பா. ஹலோ, ஃபோன் எடுக்க ஏமா இவ்வளோ நேரம்? கால் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கிறதுக்கு? அட, ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி திங்கக்கிழமை பௌர்ணமி நாளில் அதான் பூஜை பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தில் கேட்கல பார்த்துக்க. சரி சரி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் போய் ஒரு வாரத்துக்கு மேலே தான் இருக்கும். அதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பிரிஞ்சு இருக்கவே முடியல. இருக்கும்போது போன்னு விரட்டின மாதிரி இருந்தேன். இப்போ என்னடனா தனியாக கிடக்கேன். உன் தங்கச்சிக்காரி என்னடனா ரூம்லேயே இருக்கா. யாருமே பேச கணக்கில்லாத மாதிரி இருக்குது. நீ இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா இருக்கேம்மா. என்ன வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறேன்? எப்பயும் டெய்லியும் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவேன், ஃபோன் பண்ணுவேன். இப்போ என்னடா காலையில் டைம்லேயே ஃபோன் பண்ணியிருக்கிறியே, என்ன விஷயம்? என்னம்மா சொல்லு. ஆஃபீஸ் எனக்கு லீவா? இல்லைம்மா, ஆஃபீஸ்லாம் இருக்குது. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு தான் கால் பண்ணேன். ஆஃபீஸில் தான் இருக்கேன். கேன்டீனில் இருந்து தான் கால் பண்ணி பேசிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. அது என்னன்னா, சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. நானும் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லணும்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆடா, அது ஒன்றும் இல்லைம்மா. அது சர்ப்ரைஸை தான் வச்சுக்கலான்னு பார்த்தேன். என்னால் முடியல. எப்படினாலும் உங்ககிட்ட உனக்கு தெரிஞ்சுதான் ஆகும். அது ஒன்றும் இல்லை. எல்லோரும் இங்கே பக்கத்தில் இருக்காங்க, அக்கம் பக்கம் எல்லோரும் சேர்ந்து டூர் வரலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்கேன்னு தெரியுமா? சென்னைக்கு. நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் வராங்களாம். எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி, நானும் கூட வரலாம், தங்கச்சியும் கூட கூட்டிகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். அப்படியே வந்த உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனால தான்மா. எப்படினாலும் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்கணும், இல்லை உன்னை வர சொல்லணும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஏரியாவில் எனக்கு புதுசு பார்த்துக்கல. அதனால தான் எப்படினாலும் உனக்கு தெரிஞ்சு போயிடும். சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு உன் தங்கச்சி தான் சொல்லிட்டு இருந்தா. என்ன பண்ணுறது, சர்ப்ரைஸாக எப்படி வருது? அட்ரஸ் தெரியாது பார்த்துக்க. உங்கள் பெரியப்பாவோட அட்ரஸு அவர்கிட்ட உங்கள் அப்பா கிட்டலாம் கேட்டு அப்படி இப்படின்னு எப்படி வந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வரணும். எப்படினாலும் உனக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் இப்போவே சொல்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் அங்கே வருவோம். வந்தோம்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நீயும் வா, எங்கள் கூட லீவ் போட்டுட்டு ஒரு நாள் எல்லாம் 1 மணி நேரம் இருந்துட்டு போவியா? எனக்கு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அம்மா வந்து அதிரசம் முறுக்கு உனக்கு பிடிச்ச சீடையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரேன். ரோஸ்லீனோட சேர்ந்தப்பல சாப்பிடு, சரியா? அதுக்கு தான்மா சொல்கிறான்னு இருந்தேன். நீ என்ன சொல்லணும்னு சொன்ன? என்ன விஷயம்? எதுக்காக ஃபோன் பண்ண? ஓ, அப்படியாம்மா, வரியா? சரி சரி. அது நான் வந்து எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, நீ கூட ஃப்ரெண்டாக தானே பழகுற. உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவே நினச்சி ஒரு விஷயம் சொல்கிறேன். உன்கிட்ட கேட்கணும். நீ வந்து கோவப்படாத என்ன, கோவப்படக்கூடாது. அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறேன். அட, நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்படி என்ன நீ விஷயம் சொல்ல போகிற? என்ன சொல்கிறீ? எதுனாலும் என்ன விஷயம்? ஏன் வேலை பிடிக்கலையா? விட்டுட்டு வரலான் இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துரு. எனக்கும் உன்னை விட்டுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ தான் இங்கே தான் ஏதாவது பிஸ்னஸ்லாம் பண்ணுறாருல, அப்போ கிட்ட சொல்லி ஏதாவது பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுவியா? வேலை போக கஷ்டமாக இருக்குதாம்மா? என்ன விஷயம் சொல்லு எதுனாலும் அம்மா கிட்ட. ஐயோ அம்மா, வேலைக்கு போகிறதெல்லாம் கஷ்டம் இல்லை. வேலையெல்லாம் இங்கே பரவாயில்ல. நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குமா. என்னடி சொல்கிற? பிடிச்சிருக்குங்களா? என்ன சொல்கிற? யார் அது? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி அதுக்குள்ளே ஒரு வாரம் தாண்டி ஆகுது நீ போய்? அதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தியா? காலேஜில் எதுவும் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்தியா? என்னடி சொல்ல வர? யார் அந்த பையன்? என்ன பண்ணுறாரு? உனக்கு எப்படி பிடிச்சிருக்குன்ற?
இல்லைம்மா, அவர் உனக்கு கூட தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவரா? அப்போ ஓ, உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாரே, அவர் தங்கச்சி பையனுக்கு கூட உனக்கு கேட்குறாங்கன்ட்டு. அந்த பையனை எதுவும் லவ் பண்ணிட்டியா? அந்த பையன் அவனை பார்த்ததே இல்லை நீ. ஃபோட்டோ கூட நாங்கள் உங்ககிட்ட காட்டவே இல்லை. அவனை எதுவும் லவ் பண்ணுறியா என்ன? சொல்றி, யாரு? தெரிஞ்ச பையனா? யாரை சொல்கிற? அம்மா அம்மா, அவரெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது இங்கே எனக்கு அங்கே ஊரில் இருக்கும்போது ஒரு டைமு ஒரு திருடன் கூட பேக் என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போக பார்த்தான்னு சொன்னேன்ல. அப்போ கூட ஒருத்தர் வந்து காப்பாற்றினாருன்னு சொன்னேன்ல. அவரை தாம்மா லவ் பண்ணுறேன். என்னடி போட்டு குழப்புற? அந்த பையன் இங்கே ஊரில் இருந்த பையன். அவன் எப்படி அங்கே வந்திருப்பான்? அவனை எப்படி நீ அங்கே பார்த்த? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இங்கே இருக்கும் போதே அந்த பையன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தியா? ஆனால் பேர் மட்டும்தான் தெரியும், ராமன்னு. மற்றபடி எந்த டீட்டெயில்ஸும் தெரியலன்னு சொன்ன அன்னைக்கு. அந்த பையன்கிட்ட ஏதோ நம்பர் எதுவும் வாங்கி பழக்கமாயிருச்சா? யாரடி லவ் பண்ணுற? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறேனே. அம்மா, அவனுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த ராமன் நான் சொன்னேன்ல, அவர் தாம்மா இங்கே எங்களோட டிஎல். இங்கே அவரோட பேர் ராஜா. அவரோட ஃபுல் நேம் ராஜாராமன் என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லை, எனக்கு அவர் அங்கேயே கொஞ்சம் பிடிச்சதாக இருந்தது. நல்ல பையனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட டிஎல் தான் அவரே. அது மட்டும் இல்லை, இப்போது அவரும் என்னை லவ் பண்ணுறாராம். நான் இன்னும் பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவர் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, என்னோடய பதிலுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி பீச்சில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கும் அவரை பிடிக்கும், ஆனால் காதலிக்கிறேன்னா எனக்கே தெரிலம்மா. அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? நீயே சொல்லு. ஓ, அப்படியாம்மா? சரி சரி. அந்த பையன் உன்கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனால் நீ இன்னும் சொல்லலை, அதானே? சரி சரி, அதானே பார்த்தேன். என் பிள்ளை என்னை மீறி எப்படி பண்ணிடும்? லவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே வந்து பர்மிஷன் கேட்கல. சரி சரி, உன் ஆசை தான் எங்களுக்கும் முக்கியம். உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. பையன் நல்ல பையனாக மட்டும் இருந்தால் போதும். அன்றைக்கி பேகை காப்பாற்றி கொடுத்தான்னு சொன்னேன். அப்போவே நல்ல பையன் தான் தெரிஞ்சுது. நானும் வந்தால் நேரில் பார்க்குறேன். பார்த்து என்னன்ட்டு பேசுவோம், சரியா? நீ ரொம்ப போட்டு டென்ஷன் பண்ணிக்காத. உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிச்சிருக்கும், அவ்வளோதான். எதனாலும் பார்த்துக்கலாம். ம், சரி, பார்த்து பத்திரமா இரு. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், சரியா? இதுக்கு தான் பயந்துட்டு ஃபோன் பண்ணியோ? இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடு, பார்த்துக்கலாம் எதனாலும், சரியா? உன் மனசுக்கு எதுப்படுதோ கரெக்டுன்னு அது மட்டும் பண்ணு. தைரியமாக இரு. உனக்கு தெரியும் உன்னோட இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, பார்த்து இருந்துக்கோ என்ன. நான் வச்சிட்றேன். ம், சரிம்மா. சொல்லுடி, என்ன சொன்னாங்க வீட்டில்? கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் பண்ணாத, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, லவ்வெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்களா? சொல்லு, அதுதானே சொன்னாங்க. இல்லை அம்மா, ஒன்றும் அதெல்லாம் சொல்லலை. என்னடி சொல்கிற? வேறு என்ன சொன்னாங்க? உன்னை ஒரு வேளை கிளம்பி வந்துட சொல்லிட்டாங்களா? வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு எதுவும் சொன்னாங்களா? வேறு என்ன சொன்னாங்க? அதுவும் இல்லடி. நான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்கன்னு. அவங்க உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நாங்கள் உங்கள் கூட இருப்போம், நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும், உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. என்னடி சொல்கிற? உங்கள் வீட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ, என்னால் நம்பவே முடியல. பரவாயில்லையே, ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்கன்னா இந்த லெவலுக்கு உன்னோட ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுக்குறாங்க. ச்சே, நான் உங்கள் வீட்டில் பிறந்திருக்கலாம்டி. சூப்பர் போ. அப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன உனக்கு மனசில் தோணுதோ அதை பண்ணு, ஃப்ரீயாக விடு. புரியுதுடி. நானும் என் மனசில் உள்ளதை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஈவினிங்கே என்னன்னு நான் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். ஹே ரோஸ்லின், நீங்களாம் இப்போ வந்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்களா ஆஃபீஸ்க்கு? ஆமாம் அருண், நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம்.
நீங்களாம் இப்போ தான் வரீங்களா? ம், ஆமாம் ரோஸ்லின். அது மட்டும் இல்லை, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சுல்ல, ஸோ ஒர்க்கு கம்மி தான். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இனோவேஷன் வந்து நாளைக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு இனாக்ரேஷன் மீட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். நான் ஆல்ரெடி ரன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பக் இருந்தால் மட்டும் அந்த டீம் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க, டீபக்கிங் டீம். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நாங்களும் ஃப்ரீயாக இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்துட்டு? ஓ, ஓகே ஓகே, நாளையிலேருந்து தான் இருக்கா? நாங்கள் சும்மா தான் வந்தோம். எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கேப் போட்டு நாங்கள் வந்துட்டோம். அதனால தான் ஆஃபீஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு வந்தோம். ஆஃபீஸில் ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்களா? என்ன சொல்கிற ரோஸ்லின்? எல்லாருமே ஆஃபீஸை விட்டு வெளியே போய் தானே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. நீ நான் ஆஃபீஸில் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஏய் இல்லைப்பா, வீட்டில் எங்களுக்கு போர் அடிச்சது. கொஞ்சம் டைம் எங்களுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் கேபும் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் கேபு நம்ம டைமுக்கு போடும்போது கொஞ்சம் டிலே தான் ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்றைக்கி நாங்கள் இயர்லியாகவே வந்துட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஒர்க்கு இன்றைக்கி அப்போ ஃப்ரீ தானே? நம்ம ஃப்ரீ டைம் தானா? எதுவும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது இப்போது? ஜஸ்ட் நம்மளோட க்ரோ த்ரூ பண்ணலாம். ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு பெண்டிங் ஒர்க்ஸ் எதாவது இருந்தால் அதை பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டிஎல் ராஜா கூட லீவ் தான். இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் நமக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீ தான். எங்களுக்கு ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தால் நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா ஒர்க்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறனால ஒர்க் இருக்காது, ஃப்ரீ டைம் தான். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் லாகின் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஈவினிங் தான் நம்ம லாக் அவுட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம், நோ இஷ்யூஸ். வேறு ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் பாருங்கள். நெக்ஸ்ட் இனோவேஷனோட இன்விடேஷன்ஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி க்ரோ த்ரூ பண்ணலாம். ஓகே. ஓ, ஓகே சோனி. எங்களுக்கு கூட கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய்ட்டு எல்லாம் செக் பண்ணிக்கிறேன்.